எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பெருங்காயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லோரும் பெரும்பாலும் தூள் பெருங்காயம் தான் வாங்கி யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அது யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால. கட்டி பெருங்காயம் வாங்கினோன்னாக்கா காற்று பட்டோடனே அது கட்டியாகிடும் அப்படின்றதுனால. ஆனால் அதை மாதிரி இல்லாமல் நீங்கள் எல்லோரும் கட்டி பெருங்காயமே வாங்கி இந்த மாதிரி நம்ம வாங்கினோடனே அது இழுக்கிறதுக்கு எலாஸ்டிக் மாதிரி வருந்தோ அப்படி பிடிச்சி இழுத்தோன்னா அதை நமக்கு எவ்வளோ திக்னஸுக்கு வேணுமோ அந்த மாதிரி நல்லா நீட்டாக இழுத்து மெலிசாக ஒரு கத்திரிக்கோலால் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னாக்கா அது நம்ம எடுத்து ஒவ்வொரு வாட்டி பருப்புலையோ குழம்புலையோ போடுறதுக்கு யூஸாக இருக்கும். அந்த மாதிரி இழுத்தோன்னா நீண்டு வந்துடும். அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். காய வச்சு அதில் கொஞ்சமாக அரிசி மாவு போட்டு நல்லா காய வச்சிட்டோன்னா நல்லா மொறு மொறுன்னு வந்துடும். எவ்வளோ நாளானாலும் அது திருப்பி ஒட்டிக்காது. நிழல்லே காய வச்சாலே போதும். நம்ம வெயிலில் தான் காய வைக்கணும்னு இல்லை. தூள் பெருங்காயம் வாங்கி யூஸ் பண்ணோன்னாக்கா அதில் பாதிக்கு பாதி மைதா மாவு தான். அந்த டப்பாவிலே போட்டிருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். 40% மைதா தான் கலந்துருக்காங்க. அதோ இந்த மாதிரி இழுக்கிறோம்ல, அந்த மாதிரி இழுக்கிறப்ப மெலிசாக வந்துடும். அதை நம்ம கையால் பிச்சு போட முடிஞ்சால் கையால் பிச்சு போட்டுக்குங்க. இல்லையா கத்திரிக்கோலால் கட் பண்ணி போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும். நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சமாக அந்த அளவுக்கு அரிசி மாவு போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நல்லா காஞ்சிரும். ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே வச்சுருங்க. நிழல்லே வச்சா போதும், வெயிலில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாது காஞ்சதுக்கப்புறம். அதுக்காக தான் அரிசி மாவு போடுறது, வேறு எதுக்காகவும் இல்லை. காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோன்னாக்கா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா காஞ்சிரும். அந்த அரிசி மாவை விட்டுட்டு நம்ம வெறும் அந்த பெருங்காயத்தை மட்டும், இந்த தூள் பெருங்காயத்தில் 30% 30 40 ஒரு கம்பெனியை பொறுத்து இருக்குது. வெறும் மைதா தான் அதில் கலந்துருக்காங்க. அதனால் நம்ம கட்டி பெருங்காயம் வாங்கி யூஸ் பண்ணுறது தான் நல்லது. ஒரு ட்ரையான பாட்டிலில் கொஞ்சோண்டு பச்சரிசி போட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெருங்காயத்தெல்லாம் அதில் போட்டு வச்சிட்டோன்னாக்கா வீணாக போகவும் போகாது, ஒன்றோட ஒன்று ஒட்டிக்காது. அப்படியே தனித்தனியாக இருக்கும். நம்ம எவ்வளோ கடைசி ஒரு பெருங்காயம் தீர்ற வரைக்கும் நம்ம போட்ட அரிசி மாவை அப்படியே போட்டுற வேண்டியது தான். அது ஒன்றும் பண்ண வேணாம். நல்லா டைட்டாக போட்டு மூடி வச்சிட்டோன்னாக்கா அது பாட்டுக்கு வீணாக போகாமையே இருக்கும். இது வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நீங்களும் இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குதான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.